ஒரு 2 to 3 டேஸுக்கு முன்னாடி தனுஷ் பார்த்தோம்னா டிஎக்ஸ்வின்னு ஒரு புது போஸ்டர் பற்றினா போட்டு அதுக்கு மேலே பணிந்தவரை விட்டு வைப்பான் பகைத்தவரை நட்டு வைப்பான்னு ஒரு போஸ்ட் பற்றினா போட்டிருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு பலருமே இல்லை அது தனுஷ் அண்ட் வெங்கட் பிரபு காம்போ தான், இல்லை தனுஷ் அண்ட் வெங்கி அட்லோய் காம்போ தான் பார்த்தோன்னா பலருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த டிஎக்ஸ்வி ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தோம்னா தமிழ் முருகன். ஸோ நம்ம தனுஷ் அப்புறம் வெற்றிமாறன் இவங்களோட காம்போவில் தான் பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சாய் அபிங்கிறது தான் இதுக்கும் மியூசிக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்தோம்னா நம்ம தனுஷ் அப்புறம் இன்னொரு ப்ரொடக்ஷன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் சைடு வந்தோம்னா இப்போ தான் ரீசெண்டாக ஜூனியர் என்டிஆர் பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் விட்டு கான்ட்ரவர்சியை கிளப்பினார், போனின் நாத்துன்னு சொல்லிட்டு முருகரை. ஸோ நம்ம தமிழ் கடவுளை பார்த்திங்கன்னா ஹிந்தி கடவுள்னு பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் கிடையாது, இது எங்கள் கடவுள்டான்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தோன்னா தமிழ் முருகன் டைட்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் வந்திருக்காரு. அதுலேயும் நம்ம முருகருக்கு பார்த்தீங்கன்னா போர் கடவுள்னு பார்த்தோம்னா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க விட்டுருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா முருகர் அவர் பார்த்தீங்கன்னா போரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு பக்காவான ஒரு முருகர் படத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு டைட்டில் என்ன வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இவங்க விட்டுருக்க அந்த கிளிம்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், சாய் அபியங்கர் பார்த்தோம்னா ஒரு மொத்த இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ஆள தான் போகிறாரு. ஏன்னா ஒவ்வொரு பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பார்த்தோம்னா பேரடைஸ் படத்தில் வந்து அந்த ஆயா சேர்வரில் பேக்ரவுண்ட் ஸ்கோரை லைட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் தேவைப்படும். ஏன்னா வெற்றிமாறன் பார்த்தோம்னா ஸ்லோவாக தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் பார்த்திங்கன்னா இப்போ அரசன் ஷூட்டிங்கில் இருக்கார். அதுக்கப்புறம் ராஜன் வகேரா ஸோ அதை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது முடிச்சு வட சென்னை டூ போவார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருவார். ஸோ அப்படிலாம் பார்த்தோம்னா இதுக்கு நடுவில் சூர்யாவோட வாடி வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுட்டு தான் இங்கிட்டு வர மாதிரி இருப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே பார்த்தோம்னா 2028 ஆகிடும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில்